கூட நம் செல்வங்களால் முடிவு காத்து மட்டும் நடக்கும் போடுகிற சிறு ஜனமாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள நிச்சயமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இந்த மாலையில முழு நம்பிக்கையோடு அந்த முழு விசுவாசத்தோடு கூட ராஜா அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஒருவர் மாத்திரமே ராஜா. இதற்கு தடையாக எந்த காரியங்கள் ஆண்டவரே மனுஷர்கள் ஆண்டவரே குடும்பத்தாக ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் யார் தடையாக இருந்தாலும் கர்த்தர்களை நடத்த வேண்டிய பாதையில் வீரர்களை செம்மையாய் நடத்தும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு தடையாக இருப்பவர் யார் ஆண்டவரே? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையுள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஹல்லேலூயா உறுதியோடு கூட தேவ சமூகத்தில் நாம் எந்த காரியத்தை நினைத்து வந்தாலும் கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவது அந்த காரியம் அநேக விதத்திலே தடையாக காணப்படலாம். இந்த காலங்களிலே ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல இந்த காலங்களிலே நம்முடைய விசுவாசம் எவ்வளவாய் காணப்படுகிறது? கடுகளவு காணப்படுகிறதா? மலையளவு காணப்படுகிறதா? ஒரு விஷயத்தின் மேலே நாம் முழு விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கை குறித்து நம்முடைய எல்லா பொருளாதாரங்களை குறித்து நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உம்மாலே எல்லாமே கூடும். நீ சொல்லாகும் நீ கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் இந்த காலங்களில் அப்பா உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. இந்த பாடலை கூட பாடி உலகிறேன். ஓ ஹல்லேலூயா. உடைய மகிமை இந்த காலங்களிலே ஆண்டவரே உம்மை மாத்திரமே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. வெட்கப்பட மாட்டோம். தாமதமானாலும் அது நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு அது நடக்காமல் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். ஒரு செழிப்பான வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானமாய் நாம் அதை சொல்லிக் கொள்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய்
ஹalleluya. புதிய உடன்படிக்கை காலத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உண்மை என்னை கைவிடல என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாய் பாடப்போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் துதித்து ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்கிறோம். ஹalleluya. உண்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, வசனத்தை தியானித்து அதற்கு ஒப்பனையான காரியங்களை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சரியா? ஆகவே அங்கிருந்த ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை மறைபிரசங்களை ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பார்க்குற நேரம் ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்கிறாங்க. பிரசங்கம் கேட்க வரவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு கவலை இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், வருகிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது மாதிரி அன்னைக்கு அவர்களுக்கு என்ன இருக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு, என்ன அவையெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சில யோசனைகள் வரும். அதுபோல் பல விதமாக யோசிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வேறு ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்கள். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர்களுக்கு என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். சரி, அதை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவ ராஜ்யத்தை தேடுகிறபடினாலே அவர் நமக்கு கொடுக்கிறதான சில காரியங்களை வேதத்திலிருந்து சீக்கிரமாக பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல். அவன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன். சரியா? அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவன், பண வசதி, பொருளாதாரம் அப்படி இருக்கு. ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன காணப்படவில்லை? ஒரு சமாதானம் காணப்படவில்லை, ஒரு சந்தோஷம் காணப்படவில்லை. ஆகவே இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை தேடும்படியாக அவன் அலைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த பகுதியிலே போகிற பொழுது அவரை குறித்து ஜனங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், அவர் என்ன செய்கிறாங்க? அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், நோய்களை சுகமாக்குகிறார், பிசாசுகளை விரட்டுகிறார், ஊமைகளை பேச வைக்கிறார். இப்படி எல்லாம் சொன்னோன்னே இந்த இதுவரைக்கும் பணத்தாசையிலே இருந்தவன், பணம் சம்பாதிக்கிற ஆசையிலே இருந்தவன், அவனுக்கு பணத்தை சம்பாதித்து வைக்கிறான். கட்டுக்கட்டாக வீட்டில் பணம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள என்னென்ன? ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையிலும் திருப்தி என்பது கடைசி வரைக்கும் நமக்கு இருக்காது. எதை எடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கும்?
ஆமே நமக்கு அதிலிருந்து இன்னும் 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 தான் யோசிச்சு கொண்டே இருக்கும். அதுபோல இவன் யோசித்து யோசித்து கடைசியோட வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு என்ன செய்ய முடியவில்லை, அவனை திருப்திப்படுத்தவில்லை. அப்படி இருக்கிற நேரம் தான் சாதாரண ஜனங்கள், ஏழை ஜனங்கள், வறுமையில் இருக்கிற ஜனங்கள், கஷ்டப்படுகிற ஜனங்கள், வியாதிப்பட்ட ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்வார். அப்ப அவரிடத்துல நான் போன எனக்கு என்னுடைய பர்பஸ், எனக்குரியதை அவர் எனக்கு செய்வாரா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவன் ஆண்டவரை பார்க்க முற்படுகிறான். ஆகவே தான் வசனம் சொல்வது, இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் என்ன செய்வார் என்று சொல்லி அவன் என்ன செய்யலாம் யோசிக்கிறான். யோசித்து அவரை பார்ப்பதற்கு எப்படி எப்பவுமே கிடைக்குமா, ஒரு போய் எப்படி பார்க்கிறது, ஒரு புதிய அனுபவம், சரியா? ஆகவே அந்த அனுபவம்னால அவன் யோசிக்கிறான், எப்படி பார்ப்பது, எங்கே போய் பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதான் தெரியுது. அவர் என்னது, அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறார். அப்படி நல்லாதபடி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறவராக காணப்படுகிறார். இந்த கால வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார், அதிகமாய் கொடுக்கிறவராக இருக்கு. அப்ப நம்முடைய தேவைகள் என்ன என்பதுதான் மிக முக்கியம். அப்ப அந்த தேவைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுதும், அந்த தேவைகளுக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், நமக்குரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கு. ஆகவே அங்கு வேதம் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் என்ன செய்கிறான், அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனதிலே சமாதானம் இல்லை. அப்படியே ஒரே பிரச்சனை எல்லா ஜனங்களிடத்துல பணங்களை வாங்கி எல்லாம் அவனை பார்க்கிறவங்க எல்லாம் தூத்து வாங்கலாம். வீட்டை இதை செஞ்சு இதை பண்ணிட்டானே அப்படி அவங்க அதான் இயேசு அவங்க வீட்டுக்கு போறாரு. சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்குபடி போகிறாருன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இவருக்கு தெரியாது, இவருக்கு என்ன தெரியாது, இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது, இவன் எவ்வளவு பயங்கரமானவன். ஆனால் வெளியில எப்படி இருக்கிறான், பெரிய பணக்காரனா அலங்கரித்து கொண்டிருக்கிறான். ஆனா எல்லாருக்கும் என்ன செய்யறான், அதட்டி பணங்களை வாங்குறான், அதட்டி நிலங்களை வாங்குறான், அதட்டி அது இதை செய்யலாம், டாக்ஸுகளை அதிகமா போட்டு பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ளே அவனை பார்க்கிற பொழுது அவன் எரிச்சல் வந்து கொண்டிருக்குது. ஆனாலும் அவனுடைய ஆத்மாவை குறித்து அங்கே அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறான் என்று. ஆகவே அவன் எதை இழந்து போயிட்டான் கேட்டா, தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போயிட்டான். ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், 10வது வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே அப்ப நம்ம முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்யறான், நாம் இழந்து போனதை அவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப அவனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற பொழுது அவன் ஆபிரகாமுடைய சந்ததியில வருகிறவர் என்று சொல்லி அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் யாராக இருக்கிறான், ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளே இருக்கிறான். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்தால் அந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்வேன், அவருடைய சந்ததிகளுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், அதை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். இவனும் என்னது, ஆபிரகாமுடைய யாரா இருக்கிறான், குமாரனாக இருக்கிறான், சந்ததியிலே வந்திருக்கிறான். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகவே நமக்கு ஆபிரகாமையும் தெரியாது, ஆபிரகாமுடைய சந்ததினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு பூமிக்கு வெளிச்சமாய் வந்தபடினால், இந்த வேத சத்தியங்களை நீங்களும் நான் அறிந்து கொண்டபடினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மன்னிக்கிறார். அவன் இழந்து போனதை ஆண்டவர் அவனுக்கு முதலாவது என்னது, அவனுக்கு இழப்பானது என்னது, உலக பிரகாரமா நம்ம எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். உறவுகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், கல்வி, பணம், அப்படி எல்லாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்படுகிற பொழுது நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையான நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் அவருடைய வாழ்க்கையில அது மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் பிரமாணங்களை அறிந்திருக்கிறான், கட்டளைகளை அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் அதை நான் சொல்றான், என்ன செய்யறான் பாருங்களேன், வசனம் சொல்றது பாருங்களேன், 8 வாசிங்களேன். சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவன் என்ன தெரிஞ்சிருக்கிறான்,
அவன் பிரமாணத்தை அறிந்திருக்கிறான், கட்டளைகளை அறிந்திருக்கிறான். அப்ப யார் அவன்? ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த அவன் ஒரு யூதனாக இருந்திருக்கலாம், அல்லது என்னது அவர்களை கை கொண்டவனாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் நம்மளும் அப்படிதான் அநேக நேரங்கள்ல வேத வசனங்களை கை கொண்டாலும் உலக பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம்? நாம் விழுந்து விடுகிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இழந்து போனதை அவன் எதை இழந்து போகக்கூடாதோ அவன் இழந்து போயிட்டான். அன்றைக்கு பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ரட்சிப்பு என்பது மிக முக்கியமானது. அவன் மனிதன் எங்க போறது கேள்விக்குரிய. அவன் இல்லையா, ஒரு சபைக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மனித பிறகு எங்க போறோம் கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவம்லாம் பார்க்கறது நமக்கு பயமா இருக்கிறது. பாருங்க, இந்த கேஸ் எல்லாம் கூடி போயிட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம உபவாச நாள் நைட் ப்ரேயர் நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். சரியா? ஸோ இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, அதை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அது வரைக்கும் அந்த பட்டணத்துல என்ன காணப்படவில்லை? சந்தோஷம் காணப்படவில்லை. அந்த பட்டணத்திலே சமாதானம் இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று அங்க நடந்திருக்கிறது. ஆகவே தான் சொல்லப்படுது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. சாதாரணதல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அவன் வாசிப்போம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அப்ப கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாமே அறிவிக்கிற பொழுது, அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கவனமாக கேட்க வேண்டும். ஏனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறபடினாலே இந்த காரியங்களை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசுடைய ராஜ்யத்தை குறித்து பிலிப்பு என்ன செய்கிறான்? அங்கே சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே போயிட்டு அறிவிக்கிறான். அப்ப அறிவிக்கிற பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, அநேகத்தில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவங்களை விட்டு புறப்பட்டது. தேவ ராஜ்யம் உங்களுக்கு வருகிற பொழுது பிசாசின் ராஜ்யம் உங்களை விட்டு வெளியே போகிறது. மகள் ஒரு சாட்சி சொன்ன பயங்கரமான ஒரு சாட்சி. அந்த மாதிரிக்கு நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பொழுது என்ன நடக்கும்? பிசாசோட ராஜ்யம் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு அது ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் இல்லை, அவனுக்கு என்னல்ல ஒரு ராஜ்யம் இல்லை. ஆனால் அவன் தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவன் என்ன செய்யறான்? தன் ராஜ்யத்தின் பிள்ளைகளை போல அவன் என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். உலகத்திலே உலக காரியங்களை நமக்கு காட்டி, வினோதமான காரியங்களை காட்டி நம்முடைய மனதை என்ன செய்யறான்? மணிக்கு எடுத்து அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய காரியங்களை செய்ய முற்படுகிறான். அதுதான் அங்க உள்ள காரியம். ஆகவே அங்கிருந்து அநேகத்தில் இருந்த அசுத்தாவிகள் என்ன செய்ததான்? என்னது? மிகுந்த சத்தமிட்டதான். அப்படின்னா என்னது? அவர் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்த பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த கிரிகள் என்ன செய்யும்? உங்களை விட்டு விலகி போகலாம். அப்ப தேவ ராஜ்யம் உங்களுக்குள் கட்டப்படுகிறது. அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது தேவ ராஜ்யம் என்பது நீங்களும் உங்களுடைய ராஜ்யத்தை குறித்துதான் இங்கே சொல்லப்படுது. ஆவிவாசிகளே, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். தேவ ராஜ்யத்தை தேடுகிற பொழுதுதான் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் இவைகள் எல்லாமே நமக்கு நித்தியமாக கிடைக்கிறதாக இருக்கிறது. மற்றபடி நம்ம ஆண்டவரை வர்றோம், ஜெபம் பண்றோம், சுகமாகிறோம், ஜெபம் பண்றோம். நம்ம அப்படியே உலகத்துல எல்லாருமே ஆண்டவர் என்ன செய்யறாங்க? எல்லாரையும் போஷிக்கிறார். நம்மளை கூட உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா போஷிக்கப்பட்ட எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க மிஸ் பண்றது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை.
தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடினாதான் நமக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை அவன் என்ன செய்கிறான், மறைத்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யறான் வைத்து பயன்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சுறாங்க, அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க. ஆகவே அந்த பட்டினத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். இந்த கால வேளையிலே நாம் என்ன பண்ண, முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார், அதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, நாமே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாமே அதை பாரம்பரியமா செய்து கொண்டிருக்கிறாங்க. நாமே செய்யாமல் இருந்தாலும் பாவம் இல்லை, செய்தாலும் பாவம் இல்லை. அது செய்யாமல் இருந்தால் அதுவும் தண்டனை இல்லை. அதே நேரம் செய்யறதுனாலேயும் என்ன இல்லை, தண்டனை. அதனால அநேக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது கூட என்னது ஒரு காரியமாக இருக்கு. எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், பவுல் சொல்கிறபோது எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த நாட்களில் இந்த 40 நாட்கள் ஜனங்கள் லெந்து நாட்கள் சொல்லி இருக்கிறனால புறஜாதி ஜனங்களையும் கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிமுகமாக்கப்படுகிறது. ஆமாவே இல்லையா? ஸோ அதனால நம்ம அதை கடைபிடிக்காவிட்டாலும் என்ன செய்வது, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யற காரியங்களை செய்யறார். இந்த காரியங்களை நாம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரத்துல 31 வாசிமகள். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? இது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரியான ஒரு ராஜாக கந்தகை சொல்லக்கூடிய மந்திரி என்ன செய்யறான், எருசலேமுக்கு போயிட்டு வாரான். சரியா, அவன் வருஷங்கள் அங்க போயிட்டு வருவான் போல. 27ஆவது வசனம் அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகா என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. எருசலேமுக்கு வர்றது எல்லாரும் வர்ற மாதிரி இவனும் ஒவ்வொரு முறையும் வர்றாங்க. ஏதோ எதுக்காக நீங்களாம் வாங்க காலத்துக்கு சொல்லுவோம், ஒன்று நம்ம ரட்சிக்கப்பட்டபடினாலும் கட்டாயம் கம்பல்சரி வந்து ஆகணுங்கிறது வரும். ஆனால் அதே நேரம் ஒரு தேவைகளும் இருக்கணும் இல்லையா? இந்த தேவைக்காக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வர்றவங்களுக்கு, தேவைக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் வர்றவங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர் வாராங்க. அப்படி இருக்காங்க. இவனும் புறஜாதி மனிதனா இருக்கிறான். இவன் என்ன செய்யலாம், வருஷந்தோறும் ஏதோ ஒரு காரணமாக வந்து போறான். இப்போ அநேக சில இடங்களுக்கு வருஷந்தோறும் வந்து போய்கொண்டே இருப்பாங்க. அதுபோல இவன் வந்து போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னடா வாரம் போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்யலாம், கடவுளை தேட முற்படுகிறான். நம்ம வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஏன் எல்லாரும் வந்து என்னென்ன பண்றாங்க, அப்ப எல்லாமே கலாச்சாரத்தின்படியும் அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி இவன் செய்திருப்பான். நம்மளும் சில இடங்களுக்கு போனோம்னா நம்ம என்ன செய்வோம், மிலிட்டரி பற்ற வச்சு வைப்போம், அப்போ வேற எதுவும் செய்வோம். ஏன்னா அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதோடைய பிரதிபலன் ஒண்ணுமே. இப்ப செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியா செய்யாமல் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஆவிக்குரிய சபைக்கு வர்ற பிள்ளைகளும் மற்றவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நீங்க யாரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை தான் பின்பற்ற வேண்டும். ஒரு ஜெபமாக இருக்கட்டும், வேதம் வாசிப்பதாக இருக்கட்டும், ஒரு ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்கு முன்மாதிரியா இருப்பது யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எந்த ஒரு மனுஷனையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. எல்லா மனுஷரும் பலவீனம் உள்ளவர்கள் தான். நாமே அதனால பலவீனங்களை வைத்து நாங்கள் மற்றவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ இவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வந்து போயிட்டே இருக்கிற நேரத்தில் தான் அப்போ ஆவியானவர் கண்டு கொண்டார். ஆவியானவர் என்ன சொல்றார், 29ஆவது வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த இடத்துல சேர்ந்து கொள் என்று பிலிப்புக்கு சொல்லுகிறார். அப்போ பிலிப்புக்கு சொல்றார், நீ என்ன செய்யணும், ஒரு ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆத்மா என்ன செய்ய வேண்டும். இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தான், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு. இப்ப அவர் போயிட்டார். அவர் போன பிறகு யாரு போயிருக்கிறது, அவர் வருஷத்தாவே. அப்ப வருஷத்தாவே என்ன செய்யறான், அங்கே பிலிப்புக்குள்ள ஊந்துதல் கொடுக்கிறார். ஒருத்தர் என்ன செய்யறான், பரலோக ராஜ்யத்துக்கு வர விரும்புகிறான். தேவ ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டாதான் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் என்பதை குறித்து அவர்கள் வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியானவர் நீ போய் அந்த இடத்திலே சேர்ந்து கொள்ள சொல்லி பிலிப்பு சொல்றீங்க. என்ன சொல்றாரு, பிலிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான், வேற யாரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு யார் தேவை, பிலிப்பு தேவை. ராமன் சொல்றாரு. அதுபோல சபைக்கு வருகிற எல்லாரும் எல்லாராலும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, எல்லாராலும் அழைக்கப்பட முடியும். யாரோ ஒருவர் மூலம் என்ன செய்ய முடியும், அழைக்கப்பட முடியும். யாரோ ஒரு மூலம் என்ன செய்ய முடியும், ஞானஸ்தானம் பெற முடியும். அதனால நம்ம யாருமே யாரையும் என்ன செய்ய முடியாது, நம்ம பலவந்தமாய் கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையுமே செய்யலாம். தேவன் ஒரு நாளை குறித்திருப்பார். ராமன் சொல்றாரு. வளமையாக வருகிறான். அப்ப வர்ற ஒவ்வொரு முறை வந்து போய், ஆனால் இந்த முறை அவன் வந்து போகிற நேரம் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்துதல்.
வந்துட்டே தான் இருக்கிறோம். நம்ம நினைச்ச காரியம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படி நம்ம நினைக்கிற உலகத்தின் பிரகாரம். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீ ரட்சிக்கப்படுது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? உலகத்துல உனக்கு என்னது, நீ என்னன்னா நினைக்கிற அதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? தேவராஜ்யத்துக்கு வந்துட்டா என்னது, தேவராஜ்யத்துக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு, நீங்க தேவனுடைய பிள்ளையா வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்வான்? அவருடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். அதான் அந்த இடத்துல சொல்ல, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் சொல்லி. அப்ப நீங்க ஆபிரகாமுடைய குமாரனா வந்தாதான் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர். அது வரைக்கும் நாங்கள் பூமியில ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு மறுமையிலும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். பூமியிலே அவனுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமியில இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க மறுமையிலும் அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தில் போக வேண்டும். ஆகவே அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரா செய்வாங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேரலாம். என்ன செய்யலாம்? பாருங்க, ரட்சிப்பு என்பதும் பாருங்க எப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற, ஓடு 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 ஓடி ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். கேட்கிறாங்க, நீங்க வாசிக்கிறீங்க புரியுதா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். புரியுதுன்னு கேட்கிறாங்க. அதற்கு அவன், எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் இந்த சரஸ்வதி நகரில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். தெரிந்து கொண்டு நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனங்களை சந்திக்க வேண்டும். அந்த ஜனங்களை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களே, இந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இந்த ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பார்க்கிறோம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவிக்காவிட்டால் தேவராஜ்யம் பூமியிலே கட்ட முடியாது. ஆகவே நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், நீங்க உலக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்குள்ள பேசக்கூடாது. உலகத்தில் நடக்கிற சம்பவம், கேஸ் கூடிட்டு தக்காளிகளை குறைஞ்சி போச்சுன்னு அது பேசுறதுக்கு ஒரு ஆளோட அழைக்கல. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் மடக்கி தேவராஜ்யத்தை குறித்து தான் பேசணும். அம்மாவே இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செய்யணும். நம்ம பாருங்களேன், 35 வாசிங்களே மக. அப்ப இவன்கிட்ட கேட்கிற அப்பான்னு சொல்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அப்படி சொல்லிய உடனே 35வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கினான். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போற நேரத்துல என்ன செய்ய வேண்டும்? எப்படியாவது கிறிஸ்துவை அறிவிக்க நீங்க என்ன செய்ய வேண்டும்? முற்பட வேண்டும். ஆகவே அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவன் எந்த வசனத்தை அவன் வாசித்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருந்தானோ அந்த வசனத்துக்கு ஒப்பனையான காரியத்தை அவன் என்ன செய்தான்? ஆவியானவன் அவன் உள்ளத்திலே போட்டவுடனே, இவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், இவன் தேவ ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தால் மாத்திரம்தான் இவன் தேவ ராஜ்யத்துக்களை பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்துல பேசினபடினா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். வாசிகளை அடுத்து விதமாக அவர்கள் வழி நடந்து போகையிலே தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்ன சொல்லிட்டாரு? எங்க நம்பிக்கை வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல, எவ்வளவு நேரம் பேசினாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் என்னது, இப்ப அவன் என்னட்டான்? பரிசுத்தமாகிட்டான். தேவ ராஜ்யத்துக்கு போறதுக்கு தானே என்ன செய்யிட்டான்? ஆயத்தப்படுத்திட்டான். இந்த நேரம் விட்டுட்டா நான் இனி போயிட்டு என்ன செய்ய முடியாது. ஒருவேளை நான் திரும்பி வருவேனா எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே நான் ஞானஸ்நானம் பெறாது போனால் மீண்டும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய பாவமோ ஏதோ ஒன்று நான் சிக்கிக் கொண்டால் நான் திரும்பி என்ன செய்ய முடியாது? தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அப்போ அந்த நேரம் தான், அதுதான் மிக முக்கியம். வசனத்தை கேட்ட உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். நான் வாசிக்கிறேன். தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். பைபிள் ஸ்டடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு 3 நாளைக்கு கொடுத்துக்கிட்டு 4 நாளைக்கு கொடுத்துட்டு இயேசுவை விசுவாசிக்கிறியா? ஞானஸ்தானம் படிக்க ஓடுது. அவ்வளவுதான். அதுதான் பெரிய காரியம். தெரியும். வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து யாரா? தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆவியிலே அதுதான் மிக முக்கியம். சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் திருத்துவ தெய்வத்தை குறித்து நாங்கள் சரியாக உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஆமென். ஆதியில இருந்து எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா அவன் எப்படி பாருங்க, என்ன எப்படி சொல்றான்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று இதுவரைக்கும் அறியாதபடினாலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்காங்க? யெகோவாகிய தேவனை மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தபடினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள். ஆமா இல்லையா? நீங்க தேவராஜ்யத்துக்குள் இருக்கிறீங்க. நீங்கள் இப்ப எங்க இருக்கிறீங்க? தேவராஜ்யத்துக்கு இருக்கிற நீங்க எப்ப போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாள் அந்த வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது. என்னது? பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் வாசிங்கன்னா இரத்தத்தை நிறுத்துங்க. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் கிறிஸ்துவை கண்டபடினாலே பிலிப்பை காணாமல் அவன் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினால் தேவராஜ்யத்துக்குரியவனாய் காணப்பட்டபடினால் அவன் சந்தோஷத்தோட வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், எருசலேமுக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், சபைக்கு வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமே. அவர் நீங்க அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்கிறது? உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அவன் நாங்கள் துக்கத்தோடு புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தான்? சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தார். நம்ம துக்கத்தோட போறாங்க. இவங்க வந்தவே என்ன எல்லாரும் கூட என்ன செய்யறாங்க? நம்மளே என்ன செய்யறோம்? ஆனால் இது வளமையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கவனித்து பாருங்க. என்ன செய்யறாங்க? வளமையான ஒரு காரியத்தை செய்யறாங்க. அதை நானும் செஞ்சு என்ன பிரயோசனம்? அவர் தேடுகிறான். கர்த்தரை உண்மையா தேடுகிறவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறோம். தேடுறான். இது என்ன பாரம்பரியமா இருக்கு? வருஷம் வாரம் போயிட்டு செலுத்துற மோடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். ஆனா என்ன இல்லை, அவன் இவர் யாரா இருக்கும், எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? தேடி அலையிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்பையும் ஒருத்தனை தேடுகிறான். நீ என்ன செய்யணும்? அவனை அறிமுகப்படுத்து. ஏன்னா இதன் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 14 வாசிக்கிறோம். அப்பொழுது ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய இருதயத்தை திறக்கிறார். ஆமாவில்லை? அவருடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? ஆமீன். அவர் பெரிய பணக்காரர், பெரிய வசதி படைத்த ஸ்திரீ. அவர் பாருங்க என்ன செய்யறார்? அப்பொழுது தேத்தரா ஒரு ஆளாகிய அந்த நாட்கள் வியாபாரம் பண்றது சாதாரண வியாபாரம், பெரிய வியாபாரம் பண்றவங்க ஏதோ எல்லா சகோதரர்களாக இன்னும் கூடி இருக்கிறாங்க, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ என்ன செய்யலாம்? அப்புறம் கணக்கா பாருங்களேன், ஆவியானுடைய நடத்துதல் பாருங்களேன். 13 வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே என்ன செய்யறாங்க? வழக்கமாக அங்க போய் கூடி ஜெபிக்கிறாங்க. ராமின் சொல்லுங்க. ஆண்டவர் குறிப்பிடுகிறார் சார். அப்ப அந்த முக்கியமா அந்த ஸ்திரீ என்ன செய்வாங்க? ஒரு வேலை நான் நினைக்கிறேன், அப்படி போற நேரம் என்ன செய்வாங்க? அந்த ஆற்றுல போயிட்டு கை கால கழுவிட்டு போகலாம், இல்லை ஏதோ ஒன்று செய்யலாம். சரியா? போறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று நடக்குது. பாருங்க, அந்த ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவங்கெல்லாம் போற பயணத்தையே தடை பண்றார். 6 வசனம் வாசிங்களேன். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து இப்ப உங்களுக்கு பின்ன காலம் வந்துட்டு யாருக்கு? இந்தியாவுடைய காலம் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஒரு ஆத்மான்னு நல்லது ஆதாயப்படுத்தபடி இந்த ஆத்மா மூலம் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய
ஐரோப்பா நாடுகளில் ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அந்த ஸ்திரியை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆகவே தான் அந்த ஸ்திரியை தேடி வரும். அப்ப இந்த ஸ்திரியை போய் எப்படி போய் வீடு வீடாக விசாரிக்க முடியாது. இவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க, ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டினத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாக ஜெபம் பண்றாங்க. அவங்க எல்லாம் வெறும் குளிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. வாசிங்க. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போ அதாவது கரங்களை தட்டி தேவன் அங்க சகோதரர்கள் தான் என்ன ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அங்க போகணும்? அப்படி இப்போ ஆண்கள் அப்படிதான் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கும் சபையிலையும் பாருங்களேன், சிஸ்டர் பார்த்துக்கலாம், லேடிஸ் போகக்கூடாது அவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் லேடிஸ் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்களேன், சிஸ்டர் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க வருவாங்க, ஒரு ஆமின்னு சொல்லுவாங்க. அவங்க தேவைகள் எதுவோ அந்த தேவைக்கு தைரியமாக என்ன செய்வாங்க, எந்த இடத்துலையும் போய் தைரியமாக பேசுவாங்க. அப்போ அது மாதிரிக்கு சகோதரராக இருந்தால் என்ன செய்வாங்க, ஜெபிச்சுக்குவாங்க, வாங்கலாம் அந்த போக நம்ம வேலை பக்கம் போயிடுவோம், நம்ம வேலை போய் உட்காந்து வைப்போம், என்ன செய்வோம், நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த ஊருக்கு என்ன செய்யறாங்க, எங்க 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, டக்குன்னு என்ன செய்யறாங்க, தாகம். ஆமே, எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், ஜெபதாகம். சொல்லுங்க, ஜெபதாகம். வேதம் வாசிக்கிறது, ஒருத்தர் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ இது ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. இந்த அம்மா பார்க்குறீங்க, ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. நம்மளுடைய ஆண்டவர் ஒரு ஸ்திரியை ரட்சிக்கப்படுவதற்கு தனியாக அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம் இல்லையா? அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே வராமல் இருந்தால் தனியாக இருந்தால் இந்த சகோதரியை செஞ்சிருக்க மாட்டான், போயிருக்க மாட்டான். ஆண்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, இதில் ஆட்டங்கரையில என்னன்னு தெரியல போயிடும். ஆனால் இந்த ஸ்திரியை ஆண்டவர் மையமாய் வைத்து ஒரு கூட்ட ஜனத்தை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஸ்திரீ பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும், தேவராஜ்யத்தை காண வேண்டும் என்று சொல்லி. ஆகவே வாசிக்கிறேன். அப்பொழுது தேத்தரால் ஊராலும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீவியாள் தேவன் என்று சொல்லக்கூடிய அவங்க வேற கடவுளை வணங்குறவங்க லீவியாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் அவங்க கேட்டுட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி பாருங்க. அந்த கான்செப்ஷன் நமக்கு என்னணும். ஆமா, அப்படியே இன்னொரு வருஷம் இருக்குமே. அது வாசிக்கலேன் 17ஆம் அதிகாரத்தை 11 வாசிக்குமா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினாலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். என்ன செய்யலாம், மனோவாஞ்சைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பைபிள் கிளாஸ் போட்டுட்டீங்கன்னா ஆராய்ச்சி பார்க்குறீங்களா, பக்கம் அப்படியே வச்சுட்டு பேசாம இருக்கிறீங்களா? ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எவ்வளவு காரியங்கள் இருந்தது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறோம். ஆமா, இப்ப நான் அடுத்த செக்ஷன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன செய்யணும், நியாயப்பிரமாணம் எத்தனை இருக்கு, கட்டளைகள் என்ன, இவைகளை உங்களுக்கு விவரிக்க வேண்டும். ஆகவே அந்த யோசனையில் இருக்கிறது பல பிரச்சனைகள் வந்து சரியாக ஊழியத்துல எல்லாருக்கும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு போக வேண்டும். ஆகவே வாசிமகள் அப்பொழுது ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி சொல்லுங்க, கவனிக்கும்படி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு வாஞ்சி இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அது இதயத்துக்கு என்ன உண்டாயிருக்கீங்க, ஒரு பெரிய பாரத்தோடு வந்திருக்கோம், வியாபாரம் இல்லாமல் வந்திருக்கோம், குடும்பத்தில் சூழ்நிலை வித்தியாசமா இருந்திருக்கும். இப்போ போய் கேட்கிற நேரம் பவுலுடைய வார்த்தை எப்படி இருக்கு, அவளுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இந்த ஆறுதலின் தேவன் யாராக இருக்கும் அப்படி சொன்னா அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்ளும். அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்கலே எனக்கு ஆறுதலாக இருந்தா அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை முழுவதும் நான் எப்படி இருப்பேன், ஆறுதலா இருப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ என்ன செய்யலாம், ஆமீன் திறந்ததினால் அவளும் அவள் வீட்டாரும் கரங்களை தட்டி தேவன் அவள் போட்டு என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல. எங்களை வீட்டுல ஒரு அக்கா தான் ரட்சிக்க போட்டாங்க. அப்போ பாஸ்டர் டேவிட்னு சொல்லிட்டு, அப்போ பக்கத்து வீட்டில் நடராஜான்னு சொல்லி அவங்க போயிட்டு அக்கா போயிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தோடனே இருந்த ஜீசஸ் படம் மண்டோனி அப்பா எல்லாத்தையும் வீசி விட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பயம், இவங்க படத்தெல்லாம் இயேசுவெல்லாம் தூக்கி வீசி விட்டாங்களே என்ன சொல்றோம். அப்போ அதெல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைய வரைக்கும் நான் சொன்னபடி அவங்க
இந்த வயதில் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டே அந்த குடித்த குடி ஆரம்பத்தில் குடித்த வைராக்கியம் இன்னை வரைக்கும் அவங்க அந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க, இருந்து செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு அப்படி ஒரு வைராக்கியம், குடும்பம், பிள்ளைகள்னு இதையே வச்சு சுமந்துக்கிட்டு வேலைக்காரங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, வேலை செய்து விடுங்க. கர்த்தருக்கு ஊழியம் அவளும் அவன் விட்டாலும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினான் கேட்கிறான். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அனுபவம் இல்லை, விசுவாசங்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னது, நீங்க என்ன சொல்லணும், சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நாங்க உண்மையிலேயே அப்ப நம்ம அப்படி இல்லையே, நல்லா செபிக்கிறவங்க, நல்லா வேத வாசிக்கிறோம், அப்படி நம்மை நாமே மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே அவர்களுக்கு ஒரு தாழ்மை வருகிறான்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு தாழ்மைக்கு வேற தாழ்மை. இப்ப நம்ம சபையிலையும் சில பேர் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு தாழ்ந்த குணமா இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. சபைக்கு வரவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும். நாங்க தாழ்ந்து இருக்கிறோம், அப்படி உங்களோட பேசுவோம். அப்படி இந்த சபைக்கு எல்லாம் உறவுகள் தான். நல்லா என்ன செய்யணும், என்னமா சொல்லி பேசணும். இவங்க இவங்களோட பேசுவாங்க, அவங்களோட கொம்பு கலர் என்ன கற்றுக்குவாங்களா, அப்படி வருஷ கணக்கா என்ன செய்ய போறீங்க, கடைசியில் கல்லறையில போயிட்டு தான் பேச போறீங்களா? இங்கே நல்லா பேசுங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானம் பண்ணி விட்டு கொடுத்து எல்லாம் பேசுங்க. தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத காரியங்களை செய்யணும். தேவையானது ஒன்று, அதை மட்டும் நீங்க நல்ல பங்கு இயேசுவை கொடுத்து பேசுங்க. வேற அதை பேசி அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அது என்ன இது என்னன்னு அதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரணம். எது பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க. தைரியமா ஓப்பனா பேசுங்க. மறைஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. நல்ல தைரியமா எல்லாம் பேசணும். மனசு என்ன சொல்லுவாங்க, என்ன முடியல, அதெல்லாம் நல்லா தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனா என்னது, ஆமா வாசிக்குமா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று. பாஸ்டர் என்ன விசுவாசத்தை பத்தி எனக்கு தெரியல. ஆனா என்னது, எங்க வீட்டுக்கு வரீங்களா, எங்க வீட்டுல சாப்பிட வருவீங்களா, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோமா எங்களுக்கு தெரியலை, நாங்கள் இப்போ தான் அனுபவம் புதுசாக ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், என்ன செய்யணும் ஏது செய்யணும் எங்களுக்கு தெரியலை. அதனால என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், ஊழியக்காரனுடைய வசனத்துக்கு அவருடைய என்னது ஆலோசனைக்கு கீழாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் சொல்லி நாங்கள் ஆலோசனை எடுப்பதல்ல. அவங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க, இயேசு அறிந்து கொண்டாங்க. ஏன் அது கேட்குறாங்கன்னா, அவன் கடைசி வரைக்கும் அவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். அவங்க கேட்கிறாங்களே, நாங்க விசுவாசமா இருக்கிறோமாங்கிறதுக்கு அவங்க ஆலோசனை கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, ஆனால் எங்களுடைய காரியம் என்னன்னு தெரியாது. சில வீட்டுகள் என்னெல்லாம் இருந்திருக்கும், உடனே தூக்கி வீச முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம போனோம்னா நம்மளும் என்ன செய்யக்கூடாது, ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபை போனோம், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன செய்யக்கூடாது, குறிச்சு தரமா அது இதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சிஸ்டர் நீங்க ரசிக்கப்பட்டீங்க, அது தூக்கி வீசுங்க. சில வீட்டில் அவங்க அப்பாவுக்கு படம் இருக்கும், தூக்கி வீசுங்கன்னு சொல்லக்கூடாது. அது அவங்க என்னைக்கு அவங்க வீசுறாங்க, அவங்களுக்கு அப்பா, அவங்களுக்கு அது என்ன சுப்பாவா இருக்கணும். ஆனால் அவருக்கு யாரு அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க வளர்ந்து வருகிற பொழுது அனுபவம் இல்லாத நேரம் நீங்க என்ன சொல்லலாம், இவைகளை என்ன செய்யணும். நான் நிறைய இடங்களுக்கு போனேன்னா என்ன செய்வேன், இந்த காரியங்களை பேசிட்டு வரலன்னு சொல்லிட்டு வருவேன். சிஸ்டர் இது இருக்கே, இது என்னதுக்கு வச்சுருக்கீங்க, மாஸ்டர் கேலண்டர்லாம் கொடுத்தாங்க, ஜீசஸ் படம் தான் எடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. நான் ஆகவே வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆமாவே இல்லையா, நீங்க என்னது வீட்டில் நாளைக்கு தான் சிஸ்டர் அழகா இருந்துச்சு. கல்பனா சிஸ்டர் வீட்டுக்கு இங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அவள் வருந்தி கேட்டு கூட்டி கொண்டு போயிட்டு நல்ல சாப்பாடு. எலிசாவை வந்து கேட்ட உடனே எலிசா என்ன செஞ்சான், அந்த வீட்டுக்கு போனான். அவன் இல்லையா, இந்த ஸ்திரீ பெரிய பணக்காரின்னா அங்கே போனோன்னு ஒரு கூட அப்படிதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஒரு போங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு பெரிய பார்ட்டி கொடுப்பாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வச்சு தூக்கி வீசிட்டு வந்துடுவேன், எனக்கு எல்லாம் போகிறேன் வேலையை பண்ணிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனோன்னா அது ஒரு பயங்கர வாழைக்குள்ளே வரும். இந்த கூட ஐடி கம்பெனி இங்கே வேலை செய்யக்குள்ளே வந்து ஏதோ யாரோ ஏதோ நடந்து அந்த கூட மென்டல் ஆகி சின்ன குழந்தை மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்போ ஓரளவுக்கு கியூர் ஆகிடுச்சு. அடுத்த முறை நான் போகிறதுக்கு முன்னதாக அந்த பிள்ளைக்கு அந்த சிஸ்டர் சொல்லாத ஒரு விசுவாசத்தை கிரியனால அந்த பிள்ளை தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருந்துச்சு, நம்ம யாரும் கேர மாதிரி கொடுக்கலாம். அந்த பிள்ளை சொல்லிட்டா, நாளைக்கு ஏசு வர்றாரு,
அந்த பிள்ளை நினச்சிட்டு நான் தான் ஏசு நினச்சிட்டு ஏசு வர்றாரு நாளைக்கு சுகமாக்குன்னு சொல்லி அதே போல் அடுத்த நாள் அடுத்த டைமில் போகிற நேரம் போய் ஜெபம் பண்ண கூட அந்த பிள்ளை பூரா அந்த சுகம் பெற்று அந்த வாழ்க்கையை வந்துச்சு. அந்த பிள்ளை எனக்கே சந்தேகமாயிடுச்சு. அன்றைக்கி பார்க்கணும் அவங்க சின்ன அப்படி குழந்தைமா அப்படி இருக்கு சோறு விட்டுறாங்க இப்படி செஞ்சு இப்படி பார்த்து பாவமாக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை நல்லா படித்த பிள்ளை ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச பிள்ளை ஒரு மலையாளி பிள்ளை. அப்புறம் எனக்கே பாவம் வச்சு நம்ம ஜெபம் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் இறங்கி இந்த அப்படி நிறைய காரியங்கள் நாம் ஒன்று ஜெபத்தில் மற்றது நம்ம விசுவாசத்துலேயும் நம்ம சொல்கிறோம். நமக்கு அதுதான் காரியம். புரியுதா? இந்த ஜெபம் பண்ணி சொல்கிறேன் நாம் இன்னும் ஜெபம் பண்ணுறோம். அதுதான் அப்போ அநேக நேரம் அப்படி தான் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் எனக்கே விசுவாசம் இல்லாமல் இருந்துட்டு ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. சரியா? நாளைக்கு பிரதருக்கு அப்படி தான் சொன்னேன். அவங்க மாற்றில் வேற ஆக்கள் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ சொல்லி தான் எனக்கு ஐயோ அந்த சொல்லிவிட்டேன். மாற்றி உடனே நான் பார்த்து சொன்னாங்கன்னா நேற்று விசேஷமும் சரி. இப்போ நான் ஒரு செய்திக்குள்ள போயிடுறேன். என்னம்மா வாங்க எதுவும் அங்கே எங்கே வந்தேன் வீட்டுக்கு வந்து வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று நாங்க ஒரு மணி நேரம் தான் கேட்கிறோம். வந்து ஒரு ப்ரேயர் பண்ணோம். வீட்டுக்கு வராது வியாபாரி ஸ்திரீ பெரிய வியாபாரி. ஆனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் ஒரு நேரத்தை கொடுக்குறான். கொடுத்து நீங்க என்ன செய்யணும் வந்து தங்குங்கிறாங்க. அது அந்த இடம் தானே பிற்பாடு ஐரோப்பா நாட்டில் பெரிய சபையாக மாறிடுது அந்த வீடு. அப்ப இன்றைக்கு நீங்க வீட்டுன்னு வச்சுக்கிறீங்க. அது நாளைக்கு என்ன ஆகணும் ஆண்டவருக்கு ஆமாம் சரியா பிடிச்சிடலாமா? இன்னொரு வசனத்துக்கு வாசனம் 14:30 வாசிக்கணும். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? அங்கே யாரு பவுலும் சீலாவும் போயிட்டு ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்க சில கதவெல்லாம் திறந்து விட்டாங்க. திறந்து விட்டதுக்கு பிறகு அங்கே உள்ள அதிகாரிகள் பயந்துட்டாங்க. நான் என்ன செய்வான் அவன் வந்து ராஜா வந்து என்ன செஞ்சிடுவான் வெட்டி போட்டுவான்னு சொல்லி பயத்துல சொல்றாங்க. பயத்துல எங்களை பாதுகாப்புன்னு சொல்லல ரட்சிக்கப்படுவதற்கு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த உலக நீதி எங்களை என்ன செய்யாது மேற்கொள்ளாது. சொல்லுங்க உலக நீதி அவளை கொண்டு போடும். சிறைச்சாலை கதவு திறந்து எல்லாரும் ஓடிட்டா உலக பிரகாரமான சட்டத்தின்படி இவர்கள் தவறு செய்தான்னு சொல்லி உலக நீதி அவங்களுக்கு அநியாயம் தீர்க்கும். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் வெளியே அழைத்து வந்து தடுமாறி ஆண்டு மாதிரி பாச ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாங்க. பயப்படுறாங்க. நான் என் குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு இந்த ராஜா என்ன செய்யணும் அங்க அந்த நாட்கள் அதான் இருந்துச்சு. வெற்றது குத்துறதுதான் இருந்துச்சு. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி சொல்லுகிறார். நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இருளிலிருந்து வெளியில வர வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு வேற எதுவுமே வழி இல்லை. இயேசுதான் வழி. ஆகவே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றார். நீங்க முழுவதும் விசுவாசிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நீங்க தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிட்டீங்கன்னா அடுத்து என்னது? அடுத்து பரலோக ராஜ்யம். ஆசைங்களா? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இந்த நேரம் எப்படி இருக்கிறது? இரவு நேரம். நம்மளுடைய பயங்கரமான நேரம். அவங்க பத்தடி போயிருக்கிறாங்க. பத்தடி என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது இருக்கிறது. ஆனால் வசனம் அவர்களை திரட்டுகிறது. கிராமிகள் அந்த இடத்துல வேற ஒன்றையும் சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எங்க போனாலும் எந்த வீட்டுல பிரச்சனைனாலும் நீங்க பிரச்சனையை போட்டு பெருசாக்கி பேசி கொண்டிருக்க கூடாது. பிரச்சனையை முடிக்கிற இயேசுவை மாத்திரம் நீங்க சொல்லிக் கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அங்கே தீர்வு உண்டாகி அதான் மேட்டர். அதற்கு நடக்குது. அப்ப பாருங்களே அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். ஆமென். பவுல் என்ன செய்யறாங்க? அந்த இரவிலேயும் என்ன செய்றாங்க? போதிக்கிறார்கள். மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினார். ஆமென். அதுக்கு பிறகு அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். காலம் செல்லும்.
போட்டா மேலும் ராத்திரியில அந்த நேரத்துல பாருங்க, நேரம் மிக முக்கியம். அவர் அவர்களை அழைத்து கொண்டு போயிட்டு அவருடைய காயங்களை எல்லாம் கழுவி, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன செஞ்சாங்க? நாம என்ன காலையில என்னது, நாளை காலையில என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது. இந்த ஆராதனை முடிகிற நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால அந்த நேரம் நமக்கு மிக முக்கியமானது. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். தேவ ராஜ்யம் நமக்கு விசுவாசத்தையும் மனமகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. கரங்களை தட்டி தேவனுடைய இயேசு சொல்லுகிறார், முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். நீங்கள் என்னை யோசித்துக் கொண்டிருக்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கும். நாம டபுள் ட்ரிபிள் என்னது, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். 2 3 எது தேவையோ அதை என்ன செய்வார்? உங்களுக்கு பல மடங்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவையில் அயல்வில் இருக்க பண்ணுமா? நன்றி உமக்கு தானே.